ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா. ஐயா சிவாய நம. சொல்லுங்க. இந்த திருச்செந்தூருடைய கும்பாபிஷேகத்துல ம் சைமன் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் ம் கும்பாபிஷேகம் சொல்லி இருக்கிறாரு. சரி. சைமன் சைமன் சைமனா சைமன் சீமானா? சைமன் அந்த புல்லாளர்கள் வெள்ளம் அங்க ஆகாது. சரி, சைமன் என்ற இவருக்கும் சீமானா தமிழுக்கு என்ன இவர்களா? சரி. சம்பந்தம்? இவருக்கும் இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு? முதல்ல தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும்னு சொல்றதுக்கு இந்த சீமானுக்கு அருகதை கிடையாது. ஏனென்றால் அதாவது திருச்செந்தூர் முருகன் என்னமோ இவருக்கு மட்டும் தான் எழுதி கொடுத்த மாதிரி, இவரு தான் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்க மாதிரி, தமிழுக்கே இவரு தான் காப்புரிமை வாங்கி வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. முதல் தவறு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சுத்தம் அதாவது முதல்ல தமிழ் கடவுள் யாருன்னா சிவன் தான். அதுக்கப்புறம் தான் அவருடைய புள்ள முருகன். சரியா? போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி இல்லையா? மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கிழைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தானேங்க. எங்க அப்பன் சிவபெருமா எங்க ஆத்தா பாரு இடத்துல உலகத்துல யாருமே கிடையாது. எங்க அப்பனும் எங்க ஆத்தால தான் இருக்காங்க. சரியா? அப்போ வேற யாரும் வேற எந்த இதுவுமே இல்ல உலகத்துல, பிரபஞ்சத்துல எதையுமே சிருஷ்டி படைக்கப்படல. அப்பவே எங்க ஆத்தா பாரதி கிட்ட சிவபெருமா தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கொடுத்தாரு. ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகளுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஆரியம் சமஸ்கிருதம் தமிழ். இதுல ஆரியம் வேற சமஸ்கிருதம் தமிழ் வேற கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே அண்ணன் தம்பி தான். இதுல இன்னைக்கு தமிழ் மட்டும்தான் தமிழ்ல தான் கும்பாபிஷேகம் பண்ணு சொல்றதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல எடுக்க முடியும். தொண்டு தொட்டு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே பேசாதீங்க. எல்லாருமே பிச்சைக்காரன் தான். நானே ஒரு பிச்சைக்காரன் தான். அது அப்படி யாரையும் குறைவா பேசாதீங்க. அதனால இங்க பாருங்க, அதாவது புரிஞ்சுக்கோங்க. அதாவது மன்னர்கள், நம்முடைய மூவேந்தர்கள் சேரனும் சோழனும் தூக்கிய பாண்டியனும் வேலமுடி மன்னர் விபரீதமாய் ஆண்டிருந்த சீமை 56 உண்டுங்கிறான். 56 தேசத்தை ஆண்ட மூவேந்தர்கள் கட்டிய கோவில் இது. ஒன்னும் சீமானுடைய தந்தையோ இல்ல எங்களுடைய பாட்டனாரோ எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ கட்டல. எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மன்னர்கள் கட்டிய கோவில் இது அத்தனையுமே இல்லையா? அவங்களே அன்னைக்கு என்ன சொல்றாங்க? காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்பவனி ஆரவமும் கூற இளையமுத்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பனருக்கு பைம்பொன் அளிப்பாருங்க. அன்னைக்கே பிராமணர்களை இந்த மந்திரத்துலதான் நீங்க அர்ச்சனை பண்ணணும். ஏன் கொண்டு வச்சா என்ன ராவண முட்டாளா? சொல்லுங்க. பெரிய அறிவாளி இல்ல இவர் பெரிய அதை சொல்லுங்க. அதனால தமிழை பத்தி பேசுறதுக்கே முதல்ல இவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா தமிழ்ல ஏன்னா தமிழ் முதல்ல சிவன் தான், அப்புறம் தான் முருகன். அதனால தமிழை தந்த கடவுள் அதை விட்டுருங்க. சரி, தமிழை தந்த கடவுள் முருகன் கிடையாது, சிவன் தான். அப்போ முதல் உரிமை சிவனுக்கு தான். நீ சிவன் தந்த மொழியை நீ வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு சிவனையே நீ ஒரு கட்டத்துல இவர் திட்டினால்தான். சரி விட்டுங்க. இப்போ இதை வணங்குறாரு. இப்ப ஆதிப்பாட்டேன், இப்ப ஆதிப்பாட்டை முப்பாட்டைங்கிற. சரி விட்டுருங்க. அதனால நம்முடைய மன்னர்கள் மூவேந்தர்களே பிராமணர்களை தான் வேத மந்திரங்கள் இந்த மொழியில தான் ஓதன்னு சொல்லி வச்சிருக்கிறான். நீ என்ன குறுக்க மாத்துற? இந்த கோயில் நீ கட்டினியா இல்ல இன்னைக்கு இருக்க அரசாங்கம் கட்டிச்சா? சொல்லுங்க. அதனால அவங்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியமனம் பண்ணிதான் வச்சிருந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? அதை மாத்துறதுக்கு இங்க சீமானுக்கோ யாருக்குமே தகுதி கிடையாது. இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கு ஒண்ணுதான், பிராமண வெறுப்பு, பிராமண துவேஷம். நான் என்ன கேக்குறேன், ஒரு பிராமணர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் மொழியை இவர் பேச முடியுமா? பேச முடியாது. தெளிவா பேசுவாங்க. பிராமணர்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பு பாருங்க. அவன் தான் உண்மையான தமிழங்க. அன்னைக்கு வாத்தியாரே பிராமணன் தாங்க. சீமானுடைய பாட்டை முப்பாட்டங்கள் தமிழ் கத்து கொடுத்ததே பிராமணர்கள். அவன் தான் வாத்தியாரையே நீ இன்னைக்கு குருவே நீ எதுக்குற? நீ இன்னைக்கு நீ தமிழ் மொழியை ஓலைச்சுவடியில இருந்தது இன்னைக்கு பிரதி அச்சில ஏத்துனது யாரு? பிராமணர்கள். இந்த தமிழ் மொழியை காப்பாற்றுறதுல முதல்ல பிராமணர்கள். இவங்களுக்கு என்ன? பிராமண துவேஷம், பிராமண வெறுப்பு. பிராமணர்கள் எப்படி எதுக்கணும்? அதுக்குதான் இந்த தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு காலம் நடக்காது. அப்படியே தமிழ்ல சொன்னாலும் நீ எந்த மொழியில சொன்னாலும் எங்க அப்பா முருகனுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும், அன்புங்கிற ஒரு மொழி தான் தெரியும். அதனால நீ என்பே விறகா இறைச்சி இருந்துட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அங்குலையர்கண்டு என்பன் மணியது எழுத உணாதேன்ட்டான். நீ அன்போட உருகாம நீ எந்த கடவுளையும் அடைய முடியாது. இதெல்லாம் ஒரு விளம்பரம். அவர் ஒரு அரசியலுக்காக பேசுறத விட்டு தள்ளுங்க. இவரு ஒருத்தர் சைடு கேப்ல ஒரு என்னையா சீமானுக்கு உங்களுக்கு பிரச்சனை? நேர்ல போய் சண்டை போட்டு வருவீங்க. எங்கிட்ட ஏன் போன படி சொல்லுங்கய்யா. வேற என்ன சந்தேகம்? ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். சரி, மன்னராட்சியில இந்த பூமி எப்படித்தான் இருந்தது அதையாவது சொல்லுங்க கேட்போம். மன்னராட்சியில இந்த தமிழகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பொன்னை மலர்காவில் பொறிவண்டிகள் பாட அன்ன மதுகுதி தாராடும் ஜோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும்
எங்கெங்கும் நாதம் இடுகின்ற வேரொளியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தாவனம் பூத்து நகரி மனம் வீச. கோயில் எப்படி இருந்துச்சா? எங்க பார்த்தாலும் நந்தாவனம் இருக்குமா? எல்லா கோயிலும் சுத்தி நந்தாவனம் பூத்து நகரி மனம் வீச அரகராவென்று அபயம் விடுமொழியும் சிவசிவாவென்று துதிக்கின்ற வேரொளியும் மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொழியும் முடியும் மடியும் இல்லா முதலோனை போற்றொழியும் முத்தாலே பாண்டி முதல் மடவார் ஆடொழியும். நம்முடைய இந்த தமிழ்நாடு தேச மூவேந்தர் ஆட்சியில் எப்படி இருந்துச்சா? சொல்ற பாருங்க. முத்தாலே பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாலே மோறு மடமடந்த வேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமுத்திரலாய் பெண்கள் குறவை இடுமொழியும் சங்கீத மேலும் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்குகின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மேலே வரும்பவனி ஆரவமும் மாவேரி வீதி வரும்பவனி வீதிகளும் கூரையிலை முத்துக்குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பவருக்கு பைம்பொன்னளிப்பாரும். பிராமணர்களுக்கு தங்கத்தை தானமா கொடுக்கணும் ஒரு கடமை இருக்குதான். கரெக்டா முறைப்படி செஞ்சிருக்காங்க. பாதையிலே பார்ப்பனருக்கு பைம்பொன் அளிப்பாருங்கிறான். அப்புறம் சொல்றேன், இது கேளுங்க. அன்ன மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியோருக்குங்க. எங்க பார்த்தாலும் நம்முடைய கோயில்கள்ல தேனோ அன்ன தர்மம் நடக்குமா? எளியவர்களுக்கு பிச்சை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, தங்கத்தை தானமா கொடுப்பாங்களா. அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குங்க. எங்க தங்கத்தையே தாளமா கொடுத்துருக்காங்க மன்னர் ஆட்சியில. எவ்வளவு செழிப்பா இருந்து நாடுங்க அந்த நாடு. இன்னைக்கு காதுல கமலை போட்டுதான் காதை அப்படியே வெட்டி கொண்டு போயிடுறான். ஒரு சந்தேகம் இன்னைக்கு சொல்லுங்க. யாரும் எதிர்காலமே வருங்காலமே நிரந்தரமே அன்னைக்கு எல்லாம் நேர்மையா இருந்திருக்கான். இந்த மாதிரி சுடுகாடு ஆட்சி அந்த மாதிரி அந்த மாதிரி இவனுங்களை விட்டு தள்ளுங்க. இவனுங்களா கலிநீச கூட்டாங்க. நரகத்துல போய் விழக்கூடிய பாவிகள் இவனுங்க. சதா எம்பெருமா சொன்னான், சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரையில் கற்றோரை ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான் முள் முருங்கை பூவை மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்கு நல்லோருக்கு வாழ்வு நாளும் குறையாமல் வல்லோருக்கும் நல்லாராய் வாழ்ந்திருப்பார் பாதியில். முள்முருகை பூ போல 3 நாள்ல இவனுடைய ஆட்சி அதிகாரம் மண்ணாங்கட்டிலாம் போயிடுறாங்க. இவன் அற்பம்யா. இவன் ஆத்மா நரகத்துல போய் கொண்டு போறேன். எங்க அப்பா கொண்டு கொலை உருவானுங்களாம். பயிரஞ்சு சொல்றேன். இது உடலை பார்க்காதீங்க, உடலை விட்டு தருங்க. உடல்லாம் ஒரு கணப்பொழுது அழிஞ்சிரும். ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் அழியாதியா. ஆத்மாவுக்கு தண்டனை. இந்த எதிர்காலம், இந்த சுடுகாடு, இந்த பயிர்களுக்கு அந்த ஆணவம், அந்த பவுசோட அலையிற சொல்லிட போறேன். இவங்களுக்கு எல்லாம் இருக்கு ஆத்மாவே. இவனுக்குலாம் எங்க உலகத்துக்கு கொண்டு போயிருவாங்க, நரக உலகத்துக்கு கொண்டு போய் அப்ப கேட்பான், நடு கேட்பான். சொல்ல முடியாத ஆட்சி. சரி, அது விடுங்க. இவங்களை பத்தி பேசாதீங்க. இவங்களை பத்தி பேசாதீங்க. ஏதாச்சும் கோவம் தான் வரும். சரி, விட்டு தள்ளுங்க. அதனால என் மன்னர் ஆட்சியில இந்த பூமி உலகம் அவ்வளவு செழிப்பா இருந்து. சேர சோழ பாண்டியரோட ஆட்சியில இப்படி இருந்துதான். புரியுதா? தங்கத்தையே தானமா கொடுத்திருக்கிறான். அன்ன மடமை தகங்கொழி கூட எந்நேரம் பிச்சை இடுவார்கள் இருக்கு. பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமக்கள் எங்க பார்த்தாலும் தண்ணீர் பந்தலாம். சத்திர சாலைகள் இருந்துச்சான். அதனாலயா அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு இந்த நாடு. சொல்றான்லாம். அப்புறம் என்ன சொல்றான்? பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமக்களிப்பார் என் நேரமும் இருந்து பிச்சை ஈவாரும் ஆறில் ஒரு கடமை அவன் வேண்டிட்டானவே மாறியவன் புவியோர் மனதில் கவ்வைகள் இல்லை. இப்படியே தேறிய சோழன் சீமை அரசாண்டிருந்தான். சிவாயனம வென்ற சிவவேதம் அல்லாது கவாயமை சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சா? அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாருங்க. நீங்க ஒரு நைட்டு இரவு ஒரு 12 மணி அளவுல ஒரு வீட்டு கதவை தட்டுறீங்கன்னா அந்த வீட்டுல உள்ள பெண்மணி கழுத்து நிறைய அப்படியே தங்க நகைகளை போட்டுட்டு வந்து உங்களுக்கு பிச்சை கொடுப்பாங்களாம். அவ்வளவு கட்டுப்பாடா நாடு இருந்திருக்குது. தர்மம் அப்படி செஞ்சிருக்காங்க. பயம் இல்ல, மரண பயம் கிடையாது, கொலை கிடையாது. புரியுது உங்களுக்கு? கொலை இல்ல, கொள்ளை இல்ல சேர சோழ பாண்டியர் ஆட்சியில. அதனாலதான் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாருங்க. சேர சோழ பாண்டியர் ஆட்சியில நீங்க எனக்கு பசிக்கணும் இப்ப நடு ராத்திரி நீங்க 12 மணிக்கு 10 மணிக்கு போய் கதவை தட்டிங்கனாலே உங்களை பிடிச்சி வச்சிருவாங்க. இப்ப ஃபுல்லா வர முடியுமா? பெண்கள் கழுத்துல நகையை போட்டுட்டு 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்குள்ள இருந்தாலே போட்டுறானுங்க. எவ்வளவு கொடுமையான காலம். நகை இருக்குன்னு தெரிஞ்சாலே போட்டு கொண்டுறானுங்க. அதனாலயா அன்னைக்கு இருந்த காலம் வேற. சொர்க்கத்துக்கு இணையான காலம் மூவேந்தர்களுடைய ஆட்சி. சரியா? இன்னைக்கு எல்லாம் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைங்கானுங்க. என்ன கருமமா யாருக்கு தெரியும்? எவன் ஆண்டா எவன். சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு? எல்லாம் ஆண்ட பரம்பரைங்க சொல்லிட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு? அதனால அன்னைக்கு இருந்ததாயா மூவேந்தர்களுடைய ஆட்சி இப்படி இருந்ததாம். இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒப்பாரி. பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்ல, ஸ்கூல் பீஸ் கட்ட காசு இல்ல, வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்ல. ஒரு அதோட கொட்டுதலுங்க. கல்யாண வீட்டுல மொய் வைக்க காசு இல்ல. எவ்வளவு ஒரு மனுஷன் அசிங்கப்பட்டு இருக்கான் அன்னைக்கு. இதான் அந்த ஆட்சி. கேட்டா எதிர்காலமே வருங்காலமே பொற்காலமே நாங்க வந்து அதை தள்ளிடுவோம், நாங்க வந்து இதை கிழிச்சிருவோம். அண்ணாயா விடுங்க, இவனை பத்தி பேசுனா கோவம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். பக்த மகா ஜனங்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடமானது
திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இது வந்து ஒரு சித்தர் வாழ்ந்த இடம். அதுக்கு வந்து அந்த சித்தர் வாழ்ந்தாருன்னா அவருடைய பேர் கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எத்தனை காலம் ஆச்சுன்னே தெரியாது. அவ்வளவு காலமா இருக்குது. அதாவது அவருடைய வாசி தண்டம், அவர் கையால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி, இதெல்லாம் இதுவரைக்கும் வந்து பராமரிச்சுட்டு வந்தோம். சரி, அவருக்கு வந்து ஒரு கோயில் கட்டி இதை வந்து வச்சிடலாம், பொதுமக்களுடைய பார்வைக்கு வச்சிடலாம், வரக்கூடிய அனைவருக்கும் வந்து அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக கல் மண்டப கட்டடம் கட்டுறதுக்காக பாருங்க கல்லெல்லாம் இறக்கி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இருக்கிறத வச்சு ஓரளவு பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை கொஞ்சக்கூடிய அழகுமிகு ஒரு கிராமத்துல, அதாவது தினை மரம், பனை மரம், பக்கத்துல வீடெல்லாம் எதுவும் கிடையாது. அவுட்டுல இது அமைஞ்சிருக்குது, அமைய போகுது. அதுக்குரிய முயற்சியெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். பக்த மகா ஜனங்களா இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் வந்து தங்களால முடிஞ்ச உதவிகள், ஏதோ சிறு துளி, நீங்க ₹1 அனுப்பிச்சீங்கனாலும் சந்தோஷமா நாங்க ஏத்துக்கிறோம். சித்தருக்கு வந்து ஒரு கல் மண்டபம் கட்டணும். உங்களோட குடும்பமும் வம்சமும் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து சகல விதமான செல்வ செழிப்போடும், சிறந்த ஞானத்தோடும், தெளிந்த மனத்தோடும் இருக்கணுங்கிறது சித்தருடைய அனுக்கிரகமா இருக்கும். சித்தர் கண்டிப்பான முறையில் அனுக்கிரகம் பண்ணுவார். அவரை வந்து அவருக்கு வந்து ஒரு தனி குடில் அமைச்சு, அந்த குடிலுக்காகத்தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. கல் மண்டப கட்டடம், வாசி தண்டமும், அவர் கைப்பட எழுதப்பட்ட ஓலைச்சுவடியும், அதோட வேக்கன்சி எத்தனை வருஷம்ங்கிறது எங்களால் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா காலங்காலமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 வருஷமா இருக்கும். அதோட மதிப்பு அவ்வளவுதான். ஓலைச்சுவடி வந்து ஏகப்பட்ட சமாச்சாரம் அதுல இருக்குது. அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து நமக்கு பத்தாது. அதனால இது ரெண்டையும் வச்சு பூஜையில வைக்க போறோம். அந்த பூஜையில வைக்கிறதுக்காகத்தான் இந்த கல் மண்டப கோயில் கட்டுறோம். தங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியா இருந்தாலும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்றதுக்கும் போன்பே நம்பரையும் கொடுக்குறோம், தொடர்பு கொள்ற நம்பரையும் கொடுக்குறோம். ரெண்டும் ஒண்ணுதான். நோட் பண்ணிக்கங்க. 93 85 44 31 06. இந்த நம்பர்ல வந்து ஜிபே, போன்பே எதுவாக இருந்தாலும் நீங்க பண்ணலாம். அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ₹1 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000க்கு சமம். அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் வந்து உதவி பண்றீங்கனால, அது சித்தர் பீடத்துக்கு உதவி பண்ணீங்கனாலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவை கேட்கக்கூடிய நண்பர்களும் ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா கல் கட்டடங்கிறதுனால வந்து இன்னும் கல் தேவைப்படுது, சிமெண்ட் தேவைப்படுது, மணல் தேவைப்படுது. எனக்கு பணம் கொடுக்கல, நானே வாங்கி கொடுக்குறதுனால நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம். அதுக்குரிய நம்பர் வந்து பாருங்க இதுல கொடுத்துருக்குறோம். நீங்க இதில் தொடர்பு கொண்டுகிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க. உங்க மேலும் வந்து உங்க குடும்பங்கள் பல்லாண்டு காலம் செல்வ செழிப்போடையும் நோய் நொடி இல்லாமையும் பல்லாண்டு வாழணும்னு நாம சித்தரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, இந்த கல் மண்டபம் கட்டுறதுக்கு நம்ம அஸ்திவாரம் போடும்போது வந்து கருடன் வந்துட்டாரு. கருடன் வந்து வட்டமிட்ட அந்த ஒரு அற்புதமான காட்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க அதையும் பாருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலமா வரப்போகுது. அதுல மாற்றமே இல்லை. கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணி கொடுங்க நண்பர்களே. நன்றி.